சிசுபாலனின் 100 தவறுகளை ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் கேட்டுக்கொண்டே இருந்தார்? டமகோஷன் என்ற அரசனின் மகன்தான் சிசுபாலன். அவன் பிறக்கும் போதே 3 கண்களுடனும் 4 கரங்களுடனும் பிறந்தான். தங்களது மகன் சக்தி வாய்ந்தவனாக வளர்வான் என்றும் ஒரே ஒருவரால் மட்டுமே அவனுக்கு மரணம் நேரும் என்றும் அவனை கொல்லும் நபரின் மடியில் அமரும்போது இவனது 3வது கண்ணும் 2 கரங்களும் மறைந்துவிடும் என்று வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. ஒரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அத்தையை சந்திக்கச் சென்றார். குழந்தையை மடியில் எடுத்தவுடன் அவருடைய 3வது கண்ணும் 2 கைகளும் காணாமல் போனது. இதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணரின் அத்தை மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் மறுபுறம் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மகனின் மரணத்திற்கு காரணமாகி விடுவாரோ என்ற கவலையும் இருந்தது. தனது குழந்தைக்கு வாழ்வருளும்படி கிருஷ்ணனிடம் அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட கிருஷ்ணர் சிசுபாலனின் 100 தவறுகளை மன்னிப்பதாக அத்தைக்கு உறுதியளித்தார். சிசுபாலன் வளர்ந்த பின் கிருஷ்ணரை மிகவும் வெறுத்தார். எனவே சிசுபாலன் ஸ்ரீ கிருஷ்ணரை 100 முறை அவமதித்த போது அவர் அமைதியாக கேட்டார். 100 தவறுகள் முடிந்தவுடன் 101வது தவறில் கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தால் சிசுபாலனின் தலையை கொய்தார்.